அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த எம்என்சி சதி இருக்கிறது. அதாவது இது எதுக்கும் முடிச்சு போடுற மாதிரிலாம் தெரியும். ஆனா உண்மை அதுதான். வெள்ளக்காரன் இப்படித்தான் வேலை செய்யறான். இந்த எம்என்சி சதிங்கிறது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியாவுடைய பால் பொருள் சந்தை அதனுடைய இன்றைய மதிப்பு 3.5 லட்சம் கோடிகள். 2015 இந்தியாவோட டைரி மில்க் மார்க்கெட் என்று சொல்றோம் இல்லையா, பால் பொருட்களின் சந்தை மதிப்பு 5 லட்சம் கோடி இருக்கு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 5 லட்சம் கோடி 3.5 லட்சம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதாவது சோப்பு சீப்பு கண்ணாடியிலிருந்து நாம குடிக்கிற தண்ணி வரைக்கும் மார்க்கெட் பிடிச்சிட்டான். எல்லாத்துலயும் மார்க்கெட் பிடிச்சிட்டான். நீங்க எதை வேணா எடுங்க. நீங்க போறோம் கேம்ப போல எங்க கோல்டு ஸ்பாட் எங்க பிடிச்சிட்டான். எப்படி பிடிச்சான் உங்களுக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல்ல அவன் என்ன பண்ணான், கம்பெனியை வாங்க பார்த்தான், கொடுக்கலையா, நம்ம ஆளுகெல்லாம் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணோம். அவன் ஆள் வச்சு கண்ணாடி பாட்டில வாங்கி உடைச்சான். கண்ணாடி பாட்டில் தான் கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அன்னைக்கு அந்த கோடி சோடா கம்பெனிக்காரனுக்கு கண்ணாடி பாட்டில் இருந்தா தான் அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் அவனுடைய முதலீடு. அதையெல்லாம் முடிச்சான், அந்த கம்பெனிகளை பிடிச்சான். ஸோ இதுல பல விதமாக அவன் ஒரு மார்க்கெட்டை கைப்பற்றணும், ஒரு சந்தையை கைப்பற்றணும் அப்படின்னா அவன் பல விதமா யோசனை பண்றான், பல விஷயங்களை செய்யறான். அதே மாதிரிதான் இந்த டைரி மார்க்கெட்டை பிடிக்கணும். இப்போ இத்தனை மார்க்கெட்டை பிடிச்சவனுக்கு இந்தியால நம்மளுடைய பால் பொருள் மார்க்கெட்டை மட்டும் தொடவே முடியலையே. 3.5 லட்சம் கோடி ரூபாய் புழங்குற இந்த மார்க்கெட்ல அதனால கால் பதிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இதோ உட்கார்ந்து இருக்கிறோமே நாமெல்லாம் தான். இந்த 1 மாடு 2 மாடு வச்சிருக்கிற ஏழை விவசாயிகள் தான் இதற்கு காரணம். நம்முடைய கோஆபரேட்டிவ் மில்க் சொசைட்டி சிஸ்டம்னு சொல்றோமே, ஆவின் அமுல் போன்ற கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் சிஸ்டம், அதுதான் இவனுக்கு மிகப்பெரிய தடைகள். அதனால நம்மளுடைய டைரி மில்க் மார்க்கெட்டுக்குள்ள, அதாவது பால் மார்க்கெட்டுக்குள்ள நுழைய முடியாததற்கு காரணம் நம்மளுடைய ஆவினும் அமுலும் நாமெல்லாம் பாலை கறந்து ஊத்துறமே 1 மாடு 2 மாடு வச்சுக்கிட்டு இந்த விவசாயிகள் தான். இதை முறிச்சாதான் அவன் இந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியும். அதை முறிக்கிறதுக்கு அவன் சுத்தி வளைச்சு பிளான் போடுறான். எப்படி மார்க்கெட்டை பிடிக்கிறது? நீங்க என்ன பண்ணினாலும் யாரா இருந்தாலும் இந்த டைரி மில்க் மார்க்கெட்ல தான் விளையாடுறவங்க எல்லாருமே பிரைவேட் பிளேயர்ஸ், அதாவது தனியார் கம்பெனிகளா இருந்தாலும், ஆரோக்கியமாகட்டும் மற்றவங்களாகட்டும், அவங்களும் இதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றான். எல்லாரும் நம்ம கிட்ட தான் பாலை வாங்குறான், அதை கொண்டு போய் ப்ராசஸ் பண்றான், அதை கொடுக்குறான். இதுல இவனால கால் பதிக்கவே முடியல. அதுக்காக அவர் என்ன பண்றான்னா, முதல்ல சுத்தி வளைச்சு எங்க வர்றாரு, இந்த 1 மாடு 2 மாடு வச்சிருக்கிறவங்கள எப்படி முடிச்சு கட்டுறோம், அவனை நாம முடிச்சு கட்டினா தான் பண்ண முடியும். இப்ப எங்க கொங்குநாடு ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாட்டு மாடெல்லாம் நாட்டு பசுலாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் அழிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு. நாங்கெல்லாம் நாட்டு பசுலாம் பார்த்தெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு. நீங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுனாலதான் இந்த ஏரியால, இந்த ஜல்லிக்கட்டு பெல்ட்னு சொல்லப்படுகிற இந்த ஏரியால மட்டும்தான் நீங்கெல்லாம் நாட்டு மாடு வச்சிருக்கீங்க. இதுல என்ன அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நாட்டு மாடு வச்சிருந்தோம்னா 1 மாடு 2 மாடு வச்சிருக்கிறவங்க நிலமில்லாத விவசாயிகள் யாரா இருந்தாலும் காலையில நம்ம பார்த்தா அப்படியே மாட்டை பிடிச்சிக்கிட்டு ரோட்டோரத்திலேயே போக மேய்ச்சிட்டு வந்துடுறேன், சாயங்காலம் அதே மாதிரி போயிட்டு மேய்ச்சிட்டு வந்துடுவாங்க. போதும், இந்த மாட்டுக்கு இது போதும். நீங்க வீட்டுல காய்ச்சுற சாதம் வைக்கிறத கஞ்சி ஊத்துங்க, இருக்கிறத போடுங்க, அது சாப்பிட்டு கொடுக்குற வேலை கொடுங்க. இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். அதுதான் முக்கியம். அதாவது அதுல லாபம் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் 1970களில் நிறைய பால் வேணும்னு ஒரு தவறை செஞ்சுச்சு. என்னன்னா ஹைபிரிட் உருவாக்குச்சு. வெளிநாட்டு காளைகளையும் கொண்டு வந்தாங்க. காளைகளின் செமனை கொண்டு அதாவது விந்துக்களை கொண்டு இன்னைக்கெல்லாம் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் விற்கிறாங்க. ஸோ நம்ம வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு மாட்டுக்கு செனை ஊசி போடணும்னா என்ன பண்ணுவாருன்னா, நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போவார், ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவார். அது எந்த மாடுன்னா அவருக்கு தெரியாது. நாம் யாராவது கேட்டுக்கிறோமா? கிடையாது. கொண்டு ஊசி போடுவார். பிறக்க போறது நாட்டு மாட்டுக்கும் ஃபாரின் மாட்டுக்கும், வெளிநாட்டு மாடுகளுக்கும் உள்ள கலவை. இந்த கலவை மாடுகள் வச்சிருக்கிறவங்க உங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும், தெரிஞ்சிருக்கும். நீங்கெல்லாம் அதாவது நிலமில்லாத விவசாயிகள் அல்லது ஏழை விவசாயிகள் இந்த 1 மாடு 2 மாடு
ஹைபிரிட் அதாவது கலப்பின மாடுகளை வச்சிருந்தோம்னா நம்மளால பிழைக்க முடியாது. அதுக்கு மேனுஃபேக்சர்டு ஃபீடு வேணும், அதாவது கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட மாட்டு தீவனம் வேணும். அதுக்கு நிறைய திங்கி, அதுக்கு நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளோ தீவனம் போடுறியோ அவ்வளோ பால் கறக்குங்க. அதாவது இதுக்குள்ள என்னங்க இருக்குது, எவ்வளோ தீவனம் போட்டால் பாலை கறக்கு, இவனுக்கு எதுக்கு தீவனம் போடணும்? அது மேனுஃபேக்சர்டு ஃபீட் தான். நீங்க சாதாரணமா போட்டாலும் கிடையாது. அவன் சொல்லுவான், இந்த பிராண்டை சொல்லி இந்த தீவனம் வாங்கி வை, அப்பதான் பால் கறக்குமா. அந்த தீவனம் விற்கிற வேலை அங்க இருக்கும். இதுல என்னன்னா, அந்த ஒரு மாடு 2 மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க. எங்க ஏரியால எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. கொங்கு நாடு பக்கம் எல்லாம் ஒரு மாடு 2 மாடு வச்சிருக்கிறவங்க முடிஞ்சு போய் ரொம்ப காலம் ஆச்சு. அவனெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு அதாவது சொல்றதுக்கே நமக்கெல்லாம் சங்கடமா இருக்கும். சிட்டிக்கு அவங்களுடைய ஒரு நகரத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன? ஒரு சேரியில படாத பாடுபட்டு அவன் கிராமத்துல நிம்மதியா ஏதோ 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா வச்சுக்கிட்டு இருந்தவன், ஏதோ 2 மாடை வச்சுட்டு சந்தோஷமா இருந்தவன் இங்க படாத பாடுபட்டு ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு ஏதோ அவன் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையாவது பிழைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில சுற்றான். அதுவும் முடியாது. ஆக அடிப்படை என்னன்னா, இந்த ஒரு மாடு 2 மாடு வச்சிருக்கிறாங்க ஒழிக்கணும். நம்மளுடைய ஆவின் அவன் போன்ற கோஆபரேட்டிவ் சிஸ்டம் அப்பதான் முடங்கும். இதை முடங்குறதுனா அவன் என்ன பண்ணா, ஹைபிரிட்டை கொண்டு வரணும். ஹைபிரிட் எப்படி கொண்டு வர்றது? இப்ப எங்க ஏரியா மக்கள்லாம் ஜல்லிக்கட்டு இல்ல விட்டுட்டோம். நாங்களும் ஈஸியா, அதாவது படிப்பறிவுங்கிறது சில சமயம் நமக்கு நல்லதை விட கெடுதல் தான் அதிகம் பண்ணுது. படிக்க கூடாதுங்க சில சமயங்கள்ல அளவுக்கு அதிகமா படிக்க கூடாது, அல்லது அறகுறையா படிக்க கூடாது. இதுல பெரிய பிரச்சனை இருக்குது. நான் எங்க ஏரியா மக்கள்லாம் இதைத்தான் தப்பு பண்ணிட்டோம். நாங்கெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டோம். கலாச்சாரம்ங்கிறது இந்த மண்ணுக்கு வந்தா தான் நாங்கெல்லாம் பார்க்க முடியும். நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எதா இருந்தாலும் அங்கெல்லாம் போனா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மறந்து நாங்கெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு. இங்க வந்தாதான் அந்த பாரம்பரியம்லாம் இருக்குது. அதை நீங்க வச்சிருக்கிறீங்க. இதுல எங்க வர்றோம்னா, இந்த ஒரு மாடு 2 மாடு வச்சிருக்கிற கோஆபரேட்டிவ் சிஸ்டம்ஸை ஒழிக்கிறதுக்கு இவன் பிளான் போடுறான். அதுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க எல்லாரும் நாட்டு மாடு தாங்க வச்சிருக்கிறீங்க. இதுதாங்க அவனுக்கு பிரச்சனை. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஜல்லிக்கட்டுக்கு நாட்டு மாட்டை தான் பிடிக்க முடியும். கரெக்டா? ஒன்று அதனுடைய குணங்கள், இன்னொன்னு நம்பால் போட்ட ரூல்ஸ் அவனுக்கு எதிராகவே வேலை செய்யுது. கொம்பை பிடிக்க கூடாது, வாழை பிடிக்க கூடாது, காலை கிட்டி போடக்கூடாது, கழுத்தை பிடிக்க கூடாதுன்னு எங்க பிடிப்ப? திமிழத்தான் பிடிக்கணும். ஹைபிரிட் காளைகளுக்கு திமிழ் கிடையாது. ஸோ அவன் போட்ட ரூல் அவனுக்கு எதிராகவே வேலை செய்யுது. அதனால நாம் எல்லாரும் என்ன சொல்றோம், என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நாட்டு காளை தான் வேணும். இந்த நாட்டு காளைகள் நாம விளையாட்டுக்கு மட்டுமல்ல, விளையாட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் தான். அதுதான் நம்ம ஊர்ல இனவிருத்திக்கு நாம யூஸ் பண்ற காளைகள், ஸ்டட் புல்ஸ். அப்போ நம்ம ஜல்லிக்கட்டையும் ரேக்லா ரேஸையும் நிறுத்தினாதான், இதுக்கு மட்டும்தான் நம்ம காயடிக்காத காளைகளை யூஸ் பண்றோம். இதை நாம கட் பண்ணோம்னா தான் அவன் அவனோட ஹைபிரிடை கொண்டாட முடியும். ஹைபிரிட் வந்துருச்சுன்னா அவர் வெயிட் பண்ணுவார். அடுத்த ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட், 10 வருஷம் ப்ராஜெக்ட். ஸ்லோ மெதுவா அப்படியே ஒவ்வொருத்தனா முடிஞ்சு போவேன் இந்த ஏழைகள்லாம். அல்லது தொலைதுனா நமக்குலாம் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு விட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அப்பதான் அவன் தன்னுடைய பால் பண்ணைகளை இங்க கொண்டு வர முடியும். அப்போ ஆவினும் அமலும் முடிஞ்சு போயிடுச்சுன்னா, அல்லது அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். நம்ம கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒன்று லாஸ்னா உடனே வித்துப்படுவாங்க. அதனால பிரைவேட்டைஸ் பண்றேன், தனியார் மயமாக்குறேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அவர் எடுத்துக்குவார். எடுத்துக்கிட்டு ஒரு 5000 மாடு 10,000 மாடு இந்த மாதிரி போட்டு பெரும் பால் பண்ணைகளை அவன் ஆரம்பிக்க முடியும். இதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது யாருன்னா, இந்த பால் ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள் தயாரிக்கிற வெளிநாட்டு கம்பெனிகள் தான். ஸோ அவனுக்கு தான் பீட்டாவுக்கு ஃபண்டிங் கொடுக்குறானுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பீட்டாவுக்கு பணம் எங்க இருந்து வருது? வெளிநாட்டுக்காரன். அப்ப நம்ம பீட்டாக்காரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பீட்டாங்கிறது ஒரு என்ன சொல்றது, அவன் அனிமல் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, அதாவது மிருகவதையை தடுக்கிறோம், எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறான். அவனுடைய மிக முக்கியமான, இதை ஒரு அமெரிக்காவை சேர்ந்த கம்பெனி பீட்டா. பீட்டாவுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற அடாப்ஷன் சென்டர்ஸ், அதாவது கைவிடப்பட்ட நாய்க்குட்டி பூனைக்குட்டி போன்ற மிருகங்களை காப்பாற்றுற காப்பகங்களை நடத்துகிற கம்பெனி தான் இவன். இவன் ஒன்றும் பெரிய இவன்லாம் கிடையாது. ஸோ அமெரிக்கா பூரா இவன் காப்பகங்கள் நடத்துகிறான். அந்த காப்பகங்கள் நடத்துகிறவன் என்ன பண்றான்னா, கவர்மெண்ட் கிட்ட போறான். அட வர்ற நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் என்னால் காப்பாற்ற முடியல,
ஏன்? ஃபண்ட்ஸ் இல்லை, பணம் இல்லைன்ட்ட. அதுக்கு அவன் சொல்ற சொல்யூஷனை கேளுங்க. அதாவது அவன் சொல்ற விளக்கத்தை கேளுங்க. அவன் என்ன சொல்றான்னா, அதாவது நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் வச்சுக்கிட்டு என்னால் சாப்பாடு போட முடியல, அது மிகப்பெரிய மிருகவதை, அதனால நான் அதை மனிதாபிமான முறையில் கொண்டுடுறேன்றான். அதுக்கு கவர்மெண்ட் ஒத்துக்குது, அமெரிக்கா கவர்மெண்ட் சட்டம் கொண்டாடுது. அதுக்கு பேரு கில் ஷெல்டர்ஸ். அதாவது நீங்க ஒரு நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ அமெரிக்காவில் குட்டி போட்டதுன்னா அதை கொண்டு இந்த பசங்க கொடுக்குறாங்க, என்னால் வளர்த்த முடியலன்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 15 நாள் வச்சிரு, யாரும் அதை அடாப்ஷன் வாங்கிக்கல, அதாவது தத்தை எடுத்துக்கல அப்படின்னா அப்ப நீ கொண்டுடலாம் அப்படின்னு. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா அவன் அங்க கொல்ற விலங்குகளின் எண்ணிக்கை என்ன தெரியுமா? கற்பனை கூட பண்ண மாட்டோம். நாமெல்லாம் மாட்டை தொடுறோம், வாழை தொடுறோம். ஆக்சிடென்ட்ல ஒரு மாடு செத்து போயிடுச்சுன்னு சொல்ற அதே வெள்ளக்கார கும்பல் அங்க கொல்ற நாய்க்குட்டிகளின் பூனைக்குட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 40 லட்சம். ஒவ்வொரு வருஷமும் 40 லட்சம் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் கொல்றான். ஆனா அதுக்கு அவன் கொடுக்கிற விளக்கம் என்ன? லீகல், சட்டப்படி கொள்கிறேன், அதுக்கு வழி தெரியாத மாதிரி கொள்றேன் அப்படின்றான். 40 லட்சம் மிருகங்களை கொல்ற நீ எந்த காரணத்துக்காக எங்ககிட்ட இத்தனை பிரச்சனை பண்ற நீ? அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. அவனுக்கு ஃபண்டிங் பிரச்சனை. அங்க அவன் 40 லட்சம் மிருகங்களை வருஷமானா கொல்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா அனிமல், அதாவது அங்க இந்த வீட்டில் வளர்த்துற நாய்க்குட்டி பூனைக்குட்டி மார்க்கெட்டுங்கிறது பெரிய மார்க்கெட், பல ஆயிரம் கோடி. அந்த முதலாளிகள் அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்ப நீ கொண்டுகிட்டே இரு, நாங்க உயர் ரக நாய்களையும் பூனைக்குட்டிகளையும் வித்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இவன் கொல்லல அப்படின்னா அங்க நின்று போயிடும். இதுல பீட்டாக்காரன் அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த மிருக நல வாரியங்களின் தீவிரவாதின்னு தான் சொல்றாங்க அவனை. இவன் லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது, மிருக நல வாரியத்தின் தீவிரவாதி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப இவன் கொல்றதுனால வேறு சிலர் நம்மளை மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்கள், சரி நான் ஒரு 10 நாய்க்குட்டி வளர்த்திக்கிறேன், ஒரு 15 வளர்த்துறேன்னு அவங்களும் ஒரு காப்பகம் தொடங்குறாங்க, வளர்த்துறாங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், அந்த காப்பகங்கள் மேல தனியார் நிறுவனங்களை ஏவறான். அதாவது தனியார் துப்பறியும் நிறுவனங்களை ஏவுகிறான். தனியார் துப்புரவு நிறுவனங்களை வச்சு நம்ம கிட்ட பண்ணுனா பாருங்க, போட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ நாள ப்ரொடியூஸ் பண்ணி அந்த நிறுவனம் நடத்துறாங்கல்ல, காப்பகம் நடத்துறவங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறான், அவங்கள ஜெயில போடுறான், அவங்க காப்பகங்களை மூடுறான். ஏன்னா இவனுடைய கொள்கை நோ கில் ஷெல்டர்ஸ், அதாவது கொலை செய்ய மாட்டோம்னு சொல்ற காப்பகங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் அவனுடைய உண்மையான கொள்கை அங்க. அதுக்கு அந்த ஃபண்டிங் இங்க வரும்போது நம்மளுடைய டைரி மில்க் மார்க்கெட், அதாவது பால் பொருள் மார்க்கெட்டை, சந்தையை பிடிக்கிறதுக்கு அவன் பண்ற மிகப்பெரிய சதி இது. ஆக ஐயா பிஆர் ஐயா கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஐயா, நாம ஜல்லிக்கட்டை நாம எப்படி போராடி மீட்க முயற்சி செய்கிறோமோ அதே மாதிரி அம்மா முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நீங்களும் ஒரு ரிக்வெஸ்ட் வைங்க. இந்த பீட்டாவை முதல்ல பேன் பண்ணணும், அவனை இந்தியாவை விட்டு துரத்தணும். அவன் ஒளிஞ்சானாலே நாடு நல்லா இருக்கு. இவன் எல்லா பக்கம் போய் இதை தான் பண்ணா, நம்ம ஊர்ல மிகப்பெரிய பிரச்சனை பண்றான். ஆக நாம ஐயா உங்க மூலமா ஒரு கோரிக்கை, அம்மாவுக்கு நீங்க தான் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணுங்க, பீட்டாவை முதல்ல முடிச்சு கட்டுங்க, நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும். மீண்டும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக கண்ணன் மாட்டு வண்டி மாறன எம்பி அவர்கள் உங்களிடையே உருவாக்குவார்கள்.